உங்க பேர் என்னங்க? வணக்கம் சார். என் பேர் பூமிநாதன். நான் திருச்சுழி தொகுதி. எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி. அந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டையா திமுக கோட்டையா? காலங்காலமா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட கோட்டையா இருந்தது. அப்படியா? பழைய அருப்புக்கோட்டை தொகுதி. ஓஹோ. தற்போது வந்து பிரிச்சதுல அருப்புக்கோட்டை தொகுதி சாத்தூர் அதோட போயிருச்சு. இப்ப வந்து திருச்சுழி தனி தொகுதி. திருச்சுழி தனி தொகுதியில் இப்போ யார் சட்டமன்ற உறுப்பினர்? முன்னாள் அமைச்சர் தங்கப்பாண்டியன் இருந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய மகன் தங்கன் தென்னரசு இப்போதைக்கு எம்எல்ஏவா தொடர்ச்சியா 3 தடவை இப்போ எம்எல்ஏவா இருக்காரு. ஓ, தொடர்ச்சியா. உங்க பகுதியில் அதிமுக எப்படி இருக்கு? எங்க தொகுதியில அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடைசி நேரங்களில் திமுக அதிமுக உறுப்பினர்களை சரிக்கட்டி அதிமுக உறுப்பினர்களையும் அதிமுகவில் இருக்க நிர்வாகிகளையும் சரி கட்டிட்டே அவர் தொடர்ச்சியாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. தவிர இன்னைக்குமே திருச்சுழி தொகுதி வந்து அதிமுகவோட கோட்டை. இன்னைக்கும் அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் திருச்சுழியில திமுக விலை போறாங்க. இதுதான் உண்மை. அப்படி சொல்லுங்க. திருச்சுழி தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிளை செயலாளர்கள்ல இருந்து ஒன்றிய செயலாளர்கள் இருந்து எல்லாருமே திமுகவோட அமைச்சர்கிட்ட காசா வாங்கிட்டு முழுசா சொல்லணும்னா மனம் திறந்து சொல்லணும்னா தங்கநல்லருக்கு காசை வாங்கிட்டு திருச்சுழி தொகுதியில் அதிமுகவை தோற்கடிக்கிற வேலையை அதிமுகவோட நிர்வாகிகள் செய்யறாங்க, தொண்டர்கள் செய்யல. அப்ப திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில ஊராட்சி வாரியா இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவருமே தங்க தென்னரசுகிட்ட விலை போறாங்க, வாங்குறாங்க. பகிரங்கமாவே நான் குற்றச்சாட்டு சொல்றேன். நான் எனக்கு வயசு இப்ப 57 ஆச்சு. காலங்காலமா புரட்சி தலைவர் தவிர வேற யாரையும் மனசுக்குள்ள அரசியல்ல ஒரு பெரிய நீங்க சொல்ற இதே நிலைமை தான் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஒன்றிய செயலாளர் வந்து 50 லட்சம், நகர செயலாளர் 20 லட்சம், ஊராட்சி செயலாளர் வந்து 5 லட்சம் இப்படி வேலை போயிட்டு 2021 திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுகவில் உள்ளவரை ஜெயிக்க வச்சாங்க. அப்போ ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி திருச்சுழி ஒரு சான்று, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் ஒரு சான்று. இப்படி இருந்தா அதிமுக எப்படி வந்து கரை சேரும்? இதுல இன்னொரு பெரிய வருத்தம் சார். இது தொடர்ச்சியா இது மாதிரி கட்சி உறுப்பினர் கட்சி தொண்டர்களையும் கட்சிக்காரங்களையும் பழிவாங்கிற மாதிரி கட்சியோட நிர்வாகிகள் இருந்தா எப்படி சார் தொண்டர்கள் வந்து அதிமுக ஓட்டு போடுவாங்க? கட்சியில 1 கோடி பேர் 1.5 கோடி பேருங்கிறாங்க. அம்மா இருக்கும்போது இவர் எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு 2.5 கோடிங்கிறாரு. 1.5 கோடி தொண்டர்கள்ங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை சார். இன்னைக்கும் தனித்து நின்று பார்த்தா திமுகவா அதிமுகவான்னு பார்த்தா அதிமுக தான் சார் என்னைக்கும் ஜெயிக்கும். ஓ, பிஜேபி கூட கூட்டணி வேண்டாம், தனிச்சு நிக்கணும்ங்கறீங்க. தேவையில்லை சார். அதிமுகங்கிறது மிகப்பெரிய கட்சி சார். அது ஏழைகளுடைய கட்சி சார். அது புரட்சி தலைவரை வந்து பெரிய தலைவரா நீங்க ஏழைகளின் கட்சிங்கிறீங்க. நத்தம் விஸ்வநாதோட மகன் துபாயில நிலக்கரி சுரங்கமோ, இலங்கையில் நிலக்கரி சுரங்கமோ, எஸ்பி வேலுமணி மகன் வந்து வெளிநாடுகளில் நிலக்கரி சுரங்கமோ, தங்கமணி வந்து வெளிநாடுகளில் நிலக்கரி சுரங்கமோ சொத்து, லண்டன்ல சொத்து, ஓபிஎஸ் லண்டன்ல சொத்து. அப்படின்னா இது வந்து எப்படி ஏழைகளின் கட்சியா இருக்கும்? அவங்க எல்லாம் பணக்காரவங்களாயிராங்களே, நீங்க ஏழையாவே தானே இருக்கீங்க. அது உண்மைதான் சார். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பதவிக்கு வர்ற வரைக்கும் புனிதமான ஆட்கள் மாதிரி மக்கள்கிட்ட காட்டிக்கிறாங்க சார். பதவிக்கு வந்த உடனே அந்த பதவியை வச்சு நான் தனக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், வாரிசுகளுக்கு பின்னாடி வர சந்ததிக்கு என்னென்ன சம்பாதிக்கலாம்னு போயிடுறாங்க சார். அப்புறம் எப்படி சார் கட்சி வளரும்? ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொந்த மாவட்டம் உங்க மாவட்டம் தானே? இல்ல சார், அது தேனி. இல்ல, பூர்வீகம் அவங்க அப்பா காலத்துல பூர்வீகம் அங்கதானே? அருப்புக்கோட்டை தொகுதியா சார்? தெரியல எனக்கு, அது சரியா தெரியல. ஆனா அந்த பகுதியில் ஓ பன்னீர்செல்வம் ஏதாவது உங்க மக்களுக்கு தொண்டர்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா தென் மாவட்ட பகுதியில் உள்ளவங்களுக்கு? இந்த பக்கம் அவர் வரல சார். இந்த முறை தான் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில நவாஸ்கனி எம்பி எதிர்த்து போட்டி போட்டாரு சார். போட்டி போட்டு தோத்து போயிட்டாரு. ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு முன்னாள் முதல்வர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட தோக்குறதுங்கிறது ஜீரணிக்க முடியாத. அப்படிப்பட்டவர் 2024 ஒரு இவர் சார்பா ஒரு 10 வேட்பாளரை நிப்பாட்டி இருந்து இவருடைய பலத்தை காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமா சார், அப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். அவரு அரசியல் எல்லாருமே இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி பதவிக்கு வர்ற வரைக்கும் நல்லா தான் சார் இருக்காங்க. பதவிக்கு வந்ததுக்கப்புறம் சொத்து சேர்க்கறத மட்டுமே குறியா இருந்தா கட்சி எப்படி சார் வளரும்? இப்ப ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலா, டிடிவி எல்லாருமே சொத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அரசியல் இருக்காங்களா? அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் இயற்கையிலேயே அம்மாவோட தொடர்பு இருந்தாங்க. பலவிதமான தொழில்கள் பண்ணி அதுல அவங்க முன்னேறி அவங்க ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க.
அதை வந்து ஊழல் பண்ணி தான் அவங்க வளர்ந்தாங்கன்னு முழுசா சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய கூற்றுப்படி அவங்க நேர்மையானவங்களாக இருக்கட்டும். நான் சொல்லல அவங்க நேர்மையானவங்கன்னு. நான் யாரையும் நேர்மையானவங்கன்னு சொல்லல, அவங்க தப்பானவங்கன்னு சொல்லல. ஆமா, அரசியல் யாரும் யோக்கியமும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. உழைப்பால முன்னேறி இருக்காங்க. அதுல சில தவறுகளாகவும் இருக்கலாம். சரி, இந்த அம்மா சசிகலா அம்மா வந்து 90% நான் வந்து எல்லாத்தையும் இணைச்சிட்டேங்கிறாங்களே. இப்போ போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா காலில் விழுந்து கிடக்குறாரு, அங்கே போய் கையை கட்டிட்டு உட்காந்துருக்காங்களே. அதிமுக தொண்டர்கள் இதுக்கு ரொம்ப வேதனை கிடையாதுயா சார்? இப்ப பெரிய பெரிய மாபெரும் இயக்கம் 30 ஆண்டு காலத்துக்கு மேல ஆட்சி அதிகாரத்துல எம்என் நடராஜன் ஐயா உட்கார வச்சாரு ஜெயலலிதா அம்மாவை. இங்க போய் டெல்லியில போய் இப்ப அமித்ஷா மறைமுகமா போய் ஓடி இன்னொரு கார்ல ஓடி போய் ராஜேந்திர பாலாஜி தப்பிச்சு ஓடினது மாதிரி மறைமுகமா ஓடி போய் பாக்குறாங்களே. இது எப்படி பாக்குறீங்க சார்? எந்த ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் மக்களிடம் நெருங்கி பழகாம அரசியல் தலைமையை காப்பாற்றிக்கிறவே முடியாது சார். இப்ப இவங்க அதிமுக யாரும் நெருங்கி பழகலாங்கிறீங்களா? அதிமுகவோட மேல்மட்ட தலைவர்கள்கிட்ட மட்டுமே அந்த அம்மா தொடர்பு வச்சிருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்களால அவங்க நிலைமையிலால கீழே இருக்க தொண்டர்கள்ட்ட வந்து நெருங்கி பழக முடியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். நான் கேக்குறேன், இப்ப என்ன மாதிரி ஏழைகள்கிட்ட வந்து பேசி பழக முடியாதுல்ல அவங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன். அம்மையார் ஜானகி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த அலுவலகத்தை போய் அடிச்சு நொறுக்கி அங்கிருந்து ஃபைலை எடுத்துட்டு வந்தாங்க ஜெயலலிதா குரூப். ஆமா, அதே வேலையை தான் ஓ பன்னீர்செல்வம் பண்றாரு. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை இந்த அதிமுக கட்சியினுடைய தலைமை இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. அம்மையார் ஜானகி, எம்என் நடராஜன், சசிகலா அவங்கலாம். இதை வந்து ஆனா ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைக்கு கூட கொண்டு வர வேண்டாம். அம்மையார் ஜெயலலிதா மாதிரி தானே இப்போ அந்த கதை உடைச்சு ஃபைல் எடுத்துட்டு போனார் ஓபிஎஸ். தலைமைக்கு கூட கொண்டு வர வேண்டாம். ஓபிஎஸ் ஏன் கட்சியிலே சேர்க்க முடியாதுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்ன பெரிய தப்பு? என்ன தப்பு பண்ணாரு? பாதகம் ஏதாவது பண்ணிட்டாரா? இல்ல சார், எடப்பாடி இப்படி கூட நினைச்சிருக்கலாம்ல. ஒரு கட்சியோட தலைமை, கட்சியோட ஒரு சீனியர் தலைவர் கட்சியோட கதவை உடைச்சு ஃபைனல தூக்கிட்டு போறாரே. அப்படி இதே வேலையதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜானகிக்கும் ஜெயலலிதாவுக்கும் பிரச்சனை வரும்போது ஜெயலலிதா தரப்பு இந்த வேலையை செஞ்சாங்க. அவங்க மட்டும் கட்சியோட தலைமைக்கு வச்சுக்கும் போது ஓ பன்னீர்செல்வத்தை தலைமைக்கு கூட வச்சுக்க வேண்டாம், கட்சியில கூட சேர்க்கறது இல்லைன்னா என்ன அர்த்தம் சார்? அன்னைக்கு வந்து அம்மா ஜானகி அம்மாவை வந்து பெரிய தலைவராக நினைக்கல சார். இவங்க பூரா யாரு? திருநாவுக்கரசு, KKS சார், இந்த மாதிரி ஆளுங்க ஜெயலலிதாவை பதவிக்கு கொண்டு வந்தா, ஜெயலலிதா அம்மாவை பதவிக்கு கொண்டு வந்தா தான் நல்லா வாழலாம், தன்னை நான் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு நம்ம வளர்ந்துக்கலாம், தென் தமிழகத்தில் நினைச்சிருக்கலாம்ல சார் அவங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு KKS ராமச்சந்திரன், திருநாகரசு நிறைய பேர் இருந்தாங்கிறீங்க. அதே போல ஓ பன்னீர்செல்வத்துக்கு 11 பேர் நம்பி வந்தாங்களே. அந்த 11 பேர்ல இன்னைக்கு 3 பேர் கூட இல்லை. என்ன காரணம்? அதான் ஒருவேளை அவருடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு திருப்தி ஏற்படாமல் துட்டுங்க. அரசியல்ல பணத்தை எடுத்து செலவு பண்ணாம அரசியல்ல எவனும் உருப்பட முடியாது, எவனும் தலைமை பதவிக்கு வர முடியாது. இந்த இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. சரிங்க சார், டிடிவி தினகரன் சாருக்கு கூட கீழே இருந்து அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பொழைச்சவர் நங்கத்தமிழ் செல்வன். அவர்கிட்ட போய் டிடிவி சார் தோக்குறாரு. அப்ப டிடிவி சார் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சரியில்லைன்னு சொல்ல முடியாது, அரசியல் சூழ்நிலை தான் காரணம் இருக்கு. சொந்த தொகுதி சார். தங்கத்தமிழ் செல்வன் வந்து டிடிவி சார்கிட்ட வந்து கீழே இருந்தவர். அவர் வந்து ஜெயிக்கிறாரு, இவர் தோக்குறாரு. அதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஜெயிலுக்கு என்னை இப்ப பிஜேபி தூக்கி 25 வருஷம் என்னை ஜெயில தூக்கி வச்சாலும் மீண்டும் நான் வெளியில வந்து இந்த பிஜேபியை நான் பழி வாங்குவேன்னு சொல்லி இதே டிடிவி தினகரன் பல கட்டங்களில் பேசியிருக்காரு. இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. அதை எப்படி அவர் ஜெயிக்க முடியும்? அது இல்ல சார், அது டிடிவி சார் கிட்ட வந்து கீழே இருந்தவர் தான். ஒட்டுமொத்தமா ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பிஜேபி கிட்ட போய் அம்மையார் சசிகலாவில இருந்து, டிடிவில இருந்து, ஓபிஎஸ்ல இருந்து எல்லாருமே பிஜேபியை வச்சுதான் நம்ம அதிமுகக்குள்ள போக முடியுங்கிற ஒரு கால சூழ்நிலையை எப்படி பாக்குறீங்க? அவமானமா இல்லையா அது? இவங்க தனிப்பட்ட செல்வாக்கு 30 ஆண்டு காலம் நான் அம்மையார் ஜெயலலிதா கூட இருந்தேன், நான் தான் எல்லாம் ஆளுமையா பண்ணேங்கிறவங்க இந்நேரம் இவங்களுடைய படையை திரட்டி 4-5 மாநாடு போட்டு ஒரு படையை திரட்டி நேரம் கட்சியை கைப்பற்றி இருக்கணுமே. நிச்சயமா சார். அது என்ன நினைச்சிருக்கலாம்னா, எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் நான் சொல்றேன் சார். அம்மா ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க. ஆட்சி வந்து அதிமுகவோட ஆட்சியா இருக்கு. தொடர்ச்சியா இந்த ஆட்சியை வந்து இன்னொரு முழுமையா 5 ஆண்டு காலம் நம்ம கொண்டு செலுத்தணும் அப்படின்னா மேல இருக்கிற பிஜேபி நாம கொஞ்சம் அனுசரணையாகவும் அவங்களுக்கு பகைச்சிக்கிறாமலும் அவங்கள பகையை ஏற்படுத்திக்கிறாமலும் வாழணுங்கிறதுக்காக கூட அன்னைக்கு ஓபிஎஸ் கூட தானே இருந்தாரு. அன்னைக்கு ஓபிஎஸ் கூட இருந்தாரு, எடப்பாடி இருந்தாரு, எல்லாரும் சேர்ந்து தான் சார் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிச்சா நமக்கு இந்த குறை 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யலாம் முடியலாம்னு கூட நினைச்சிருக்கலாம், போயிருக்கலாம்ல சார். 2026 பாஜக வேணாம்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. 2026 பாஜக போறது வந்து ஆபத்தா இல்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. நிச்சயம் ஆபத்து தான் சார். அதிமுக தன்னுடைய தனித்தன்மையை இழந்துரும் சார்.
அவங்க 80 சீட்டு கேட்குறாங்களே, 80 சீட்டு அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன செல்வாக்கு இருக்கு பிஜேபி கிட்ட? சார் 30 சீட்டு வேணா கொடுக்கலாம் சார். கூட்டணிங்கிறது எந்த ஒரு அரசியல் தலைமையும் திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து கூட்டணி இல்லாம எந்த ஒரு தொகுதி, இந்த ஒரு வார்டு உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியாத கட்சி சார் இந்த திமுக. அது அப்பேற்பட்ட கட்சியே இன்னைக்கு 13 கட்சி உலகத்துல இல்லாத எல்லா கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஜெயிக்கணும், தேர்தலை சந்திக்கணும். ஏன்னா பதவி வெறியில அவங்க செய்யறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் இன்னொரு 4-5 கட்சியை கூட்டணி சேர்த்துக்கலாம். அதுல ஒரு கட்சியே பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கலாம். சரி, பிஜேபிக்கு 30 கொடுத்தாவே 4 தான் ஜெயிக்க முடியும். 80 கொடுத்தா டோட்டலா அதுல வந்து 75 வந்து திமுக ஜெயிச்சிருமே. அது ஆபத்தை தான் சார் நோக்கி போகும். மீண்டும் தமிழகம் ஒரு பலவீனமான சூழ்நிலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். திமுக ஜெயிக்கிறதுனால தமிழ்நாடு மேற்கொண்டு இன்னும் பின்தங்கிய மாநிலமாக தான் மாறுமே தவிர எந்த ஒரு வகையிலையும் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கையும் இழந்த புகழையும் மீட்காது சார். ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல இப்போ உங்க தலையில 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, தமிழ்நாடு வச்சிருக்கு கடன். ஆமா சார், அதுக்கு காரணம் வந்து அதிமுக பிரிஞ்சதும் இப்படி அதிமுகவோட நிர்வாகிகள் செய்த தவறுனால திமுக ஜெயிச்சிச்சு சார். ஆமா, அதிமுக வந்து எந்த ஒரு ஆட்சியும் 2வது முறையா ஆட்சிக்கு வர்றது நாட்டுக்கு ஆபத்தானது. ஏன்னா 2வது முறையா அதிமுக ஆட்சிக்கு வந்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து பன்னீர்செல்வம் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் ரீதியான சம்பவம் நடந்துச்சு, சாத்தான் படுகொலை நடந்துச்சு, நெடுஞ்சாலைத்துறை ஊழல் நடந்துச்சு, பொதுப்பணித்துறை ஊழல் நடந்துச்சு. அப்ப திமுக மறுபடியும் 2வது முறை ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி பெரிய அளவுக்கு நடக்கும். நாட்டுல கடன் சுமை அதிகமாகும். இப்ப 10 லட்சம் கோடி கடன் வந்துருச்சு. 2வது முறையா ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆபத்தானதுதாங்கிறது நீங்களும் சொல்றீங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இவங்க இதை உணர்ந்து இவங்க எல்லாமே ஒன்னா சேரணுமே, இவர் சேர முடியாதுங்கிறாரு, என்ன அர்த்தம்? சேர முடியாதுங்கிறதுக்கு ஒருவேளை தன்னை மட்டும் மீண்டும் ஓபிஎஸ்ஓ அல்லது அம்மா அது மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது சார். ராமலிங்கம் அவருடைய சம்பந்தியா அவருடைய மாமனார் கிட்டத்தட்ட 30,000 கோடியா 40,000 கோடியா என்னமோ சொல்றாங்களே, கட்டுமானத்துல என்னமோ நெடுஞ்சாலைத்துறையில மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் பண்ணிட்டாருங்கிறாங்க. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுன் வந்து எங்கேயோ விமானம் வாங்கினாரு அப்படிங்கிறாங்க. எல்லா ஃபைலும் அவங்கள்ட்ட மொத்தம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்த 4.5 வருஷம் ஆண்டில் இருந்த ஃபைல் பூரா இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருக்கு சார். ஆமா, அந்த ஒரு கட்சியை நம்ம கைப்பற்றணும்னு நினைச்சா அவங்க பலவீனங்களை பூரா கைப்பற்றினாக்க நம்ம சொல்படி அந்த கட்சி கேட்கும்னு பிஜேபி நினைக்கலாம் சார். அப்ப இவங்க கொஞ்சம் எடப்பாடி ஆட்சியில் வந்து ஊழல் இல்லாம எல்லா அமைச்சரையும் கொஞ்சம் கட்டுக்கோப்போட பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். நிச்சயமா இருந்திருக்கும் சார். இருக்கிறவங்க எல்லாருமே சீனியர்கள், அவங்களுக்கு ஈக்குவலான சீனியர் எடப்பாடி ஐயாவும். அதனால அவர் அப்படி நினைச்சிருந்திருக்கலாம். நம்ம பேச இவங்க கேட்க மாட்டாங்கன்னு மன வருத்தம் அவருக்குள்ள இருந்திருக்கலாம். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கும் இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து பிஜேபி கூட கூட்டணியே வச்சாலும் அம்மையார் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு பிஜேபி கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்துட்டு அப்படி எலெக்ஷன்ல என்னன்னா அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% வாய்ப்பு இருக்கு சார். 100க்கு 100%. அம்மா சசிகலா அம்மா, டிடிவி சார், ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி, இவங்க வந்து இந்த கட்சியுடைய தலைவர்கள் சார். உண்மையிலே அதிமுகவோட கட்சி தலைவர்கள் வந்து தொண்டர்கள் தான் சார். ஏழை மக்கள் தான் சார் காலங்காலமா அதிமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் எஜமானர்கள் அப்படிங்கிறீங்க? நிச்சயமா சார், இது மறுக்க முடியாத உண்மை. புரட்சி தலைவர் ஒத்துக்கிட்டது, புரட்சி தலைவர் அம்மா ஒத்துக்கிட்டது சார். அது ஏழைகள் தான் என்னுடைய பங்காளிகள். நான் கூட்டணி வச்சுக்கிறது இல்ல, நான் மக்களோடு மட்டும்தான் என்னுடைய கூட்டணி, மக்களை எதிர்க்கிற யாரோடையும் கூட்டணி வச்சுக்கலன்னு சவாலா சொன்ன சிங்க பெண்மணி சார் அம்மா ஜெயலலிதா அம்மா. அப்படி ஒருவேளை ரேடியான்னு கேட்டு ஜெயிச்சவங்க சார் அம்மா. அப்படி ஒருவேளை பிஜேபிக்கு 80 சீட்டு கொடுத்தாலும் கண்டிப்பா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். வேற வாய்ப்பு இல்லை சார். 80 சீட்டுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அதிகபட்சமான தொகை சார். திமுக எப்படி ராஜதந்திரமா இருக்கிற எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு அந்த நீ ஒரு 5 வச்சுக்க, நீ ஒரு 2 வச்சுக்க, நீ ஒரு 3 வச்சுக்கோன்னு பிச்சை ஓட்ட மாதிரி போட்டு நல்ல ஒரு தரமான கட்சிகள், நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி கட்சிகளே இப்படி விலை போய்கிட்டு இருக்கும்போது அதிமுகவும் தன்னுடைய சுய கௌரவத்தையும் பார்க்காம எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு போய் இருக்கிற மிச்ச சின்ன சின்ன கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு சின்ன பங்கையும் கொடுக்கலாம். 80 சீட்டுங்கிறது மிகப்பெரிய கட்சி. பிஜேபி குறைஞ்சபட்சம் சரியான தொகுதியா கொடுத்தா 10 தொகுதி கொடுக்கலாமா? 10ல இருந்து 15 வரைக்கும் கொடுக்கலாம் சார். அப்புறம் இவங்க 80க்கு எதுக்கு சார் ஆசைப்படுறாங்க? 80ங்கிறாங்க, அதுல 114ங்கிறாங்க சார். ஆசைங்கிறது எல்லார் மனசுல இருக்கிறது தானே. அவங்க ஆசையை சொல்றாங்க. நாங்க அவங்க பிம்பமா நினைக்கிறாங்க சார். நாம மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும் சார். பாஜக வளர்ந்துருக்கா தமிழ்நாட்டுல? என்னன்னு
அவங்க பலவீனம் என்னன்னா அவங்க எலெக்ஷனை தனிச்சு நின்று சம்பாதிச்சு பார்த்தா தானே சார், நின்று பார்த்தா தானே சார் தெரியும் அவங்களுக்கு. பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குதான்னு கேட்டேன். வளர்ந்துருக்குங்கிறது நம்ம மறுக்க முடியாது சார், நிச்சயமா வளர்ந்துருக்காங்க. முன்ன விட இப்போ வந்து வளர்ந்துருக்காங்க. அவங்க வளர்ந்ததுக்கான காரணம் திமுகவும் அண்ணா திமுகவும் தான் சார் காரணம். 2 திராவிட கட்சிகளால தான் பாஜக வளருது. நீ திருடே நான் திருடேன்னு சொல்லி 2 திருடைங்களும் ஒருத்தர் காட்டி கொடுத்ததுனால அவங்க கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அப்ப இவங்க நல்லவங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பிஜேபி. அதனால இந்த நாட்டுக்கு எவ்வளவு ஒரு ஆபத்தை நோக்கி பொதுத்துறை நிறுவனங்கள் பூராமே பறிபோய்கிட்டு இருக்கு இன்னைக்கு. எல்லா நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களை பூரா விலை பேசி வித்துக்கிட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லா ரயில்வே கேட்லயும் அந்த கேட்டு திறந்து விடுறவங்க கூட ஹிந்திக்காரன் தான் வேலை பார்க்குறான் சார். அதானி இல்லாத இந்தியாவை இனிமே பார்க்க முடியாது போல இருக்கு சார். அதானி தான் இல்லாம், சிமெண்ட் ஃபேக்டரியா அதானி, மின்சாரமா அதானி, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அதானி இல்லாத இந்தியாவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்க சார் பாரதிய ஜனதா கட்சி. அப்ப அது எடப்பாடிக்கு தெரியாதா, ஓபிஎஸ் ஐயாவுக்கு தெரியாதா? அம்மா நாட்டை பத்தி இவங்களுக்கு கவலை இருந்தாதான் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்களே. நாட்டை பத்தியோ அதிமுக தொண்டர்களை பத்தியோ என்ன சார் செய்யும்? இவங்க எல்லாம் அதிமுகவோட அசைக்க முடியாத மிகப்பெரிய தலைவர்கள் சார். இவங்க எல்லாம் அம்மா சசிகலா அம்மா, டிடிவி சாரு, ஓபிஎஸ், எடப்பாடி, இவங்க எல்லாம் அசைக்க முடியாத ஒரு நல்ல மக்கள் மனிதனை நினைச்சு நிக்கிற ஒரு தலைவர்கள் சார். இவங்க வந்து கொஞ்சம் அவங்களுடைய சுய கௌரவத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து ஏன் ஒரு மீட்டிங்ல நேரடியா போட்டு இவங்க 4 பேர் சந்திச்சு பேசுவதற்கு ஒரு தலைவர்கள் பேசினாதான் என்ன சார்? எம்.என். நடராஜன் இருந்திருந்தா நேரம் கட்சி அணைச்சிருப்பார்ல. கண்டிப்பா சார். அவர் இல்லாதது மிகப்பெரிய சார். அரசியலின் பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி நிழலா எப்படி ஷோ சார் இருந்தாரோ அது மாதிரி நடராஜன் சார் இருந்தாரு சார். நடராஜன் சார் இருந்தார் சார். இல்லாத மிகப்பெரிய இழப்பு தான் சார். ஆமா, இவங்க ஜெயலலிதா வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு நான் அரசியலுக்கே வரலன்னு சொல்லி உயிருக்கு பயந்துட்டு போனால கூட்டிட்டு வந்தாலும் அரசியல் பண்ண வச்சாரு. ஆமா, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அது நடராஜன் சார் இல்லாதது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் சார். அது அம்மா வந்து சசிகலா அம்மா உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய நிழலா இருந்தவங்க. அப்படி அவங்க அன்னைக்கே கூட அம்மாவிட்ட கேட்டு கட்சியின் ஒரு பதவிக்கு அன்னைக்கு வந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்த தொந்தரவு இருந்திருக்காது சார். அன்னைக்கு அம்மா அவங்க வேண்டாம்னு நினைச்சாங்க. வேண்டாம் அம்மா இருந்தா அன்னைக்கு வந்து கட்சியில எந்த பதவியும் வேண்டாம்னு அம்மையார் சசிகலா சொன்னது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலைமையா இருக்கு பாருங்க. நாம என்ன நினைக்கிறோம்னா அன்னைக்கு அம்மா தப்பு பண்ணிட்டாங்களோன்னு நினைக்கிறோம் சார். யாரு அம்மா அன்னைக்கு சசிகலா அன்னைக்கு ஒரு ஏதாவது ஒரு கட்சி பதவியில ஏதாவது ஒரு தொகுதி செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இந்த மாதிரி ஏதாவது கட்சியில மேல்மட்டத்தில் ஏதாவது ஒரு பதவியில இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம அவங்க வந்திருப்பாங்க சார். இன்னைக்கு அவங்க அன்னைக்கு கட்சி பதவி வேண்டாம்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு எடப்பாடி அவங்க அதிமுகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் அதிமுகவில் மட்டும் இவ்வளவு பச்சோந்தித்தனமா இருக்காங்க? அதிமுக மட்டும் ஏன் இவ்வளவு பச்சோந்தித்தனமா இருக்காங்க? முதல்ல அம்மா ஓபிஎஸ் வேண்டாமா, சரிப்பட்டு வர மாட்டார், நீங்க தான்மா முதலமைச்சரா இருக்கணும்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. சார் இந்த வார்த்தைகள் நான் வந்து வன்மையா மறுக்கிறேன் சார். அதிமுக பச்சோந்தியா இல்லை சார். அதிமுகவோட தொண்டர்கள், அதிமுகவோட ஆதரிக்கிற ஏழை மக்கள் என்னைக்குமே அதிமுக துரோகம் பண்ண மாட்டாங்க. நான் தொண்டர்களை சொல்லல. ஆர்பி உதயகுமார் வந்து ஓபிஎஸ் சரிப்பட்டு வர மாட்டாரு, நீங்க தாமா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அம்மையார் சசிகலா வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னது. அதுக்கப்புறம் எடப்பாடியை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இப்ப சொல்றாரு எடப்பாடி வந்து 100 ஜெயலலிதாவுக்கு சமம், 100 எம்ஜிஆருக்கு சமங்கிறாரு. அதெல்லாம் கிடையாது சார். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் அம்மா ஜெயலலிதாவா ஆக முடியாது சார். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா செய்த மாதிரி யார் தப்பு பண்ணாலும் தூக்கி எறியக்கூடிய ஒரு மனப்பான்மையை அன்னைக்கு அவங்க வச்சிருந்ததுனால தான் சார் இன்னைக்கு வந்து அரசியல் சிங்கப்பெண்ணுன்னு சொல்லி இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தந்த ஒன்றிய செயலர், அந்தந்த திமுக மாவட்ட செயலர் கமிஷன் வாங்கிட்டு அரசியல் பண்றாங்க. எப்படி உருப்படும்? அதனாலதான் சார் அதிமுக தோத்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவின் கிளை செயலாளர்கள் ஆரம்பிச்சு மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் திமுக காரங்கிட்ட காசு வாங்குறதுனாலதான் சார் அதிமுக தோக்குது. குறிப்பா திருச்சுழி தொகுதி தோற்கிறதுக்கு முதல் காரணமே இவர் தான் சார், அதிமுக தான் சார். அதிமுக கிளை செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட செயலாளர்கள் தான் சார். எல்லாருமே வேலை போயிட்டாங்க. அப்படி ராணுவ கட்டுவோம் கூட அந்த கட்சி போய்கிட்டு இருக்காங்க சார். ஆமா, அதிமுக ஒன்றுபட்டு நிக்கணும். தொண்டர்களுக்கான கட்சி, தொண்டர்கள் தான் எஜமானர்கள். அதிமுக ஒன்றுபடணும். அப்படியே வந்து அதிமுக எல்லாருமே ஒன்றுபட்டு பிஜேபிக்கு வந்து 20 தொகுதி அல்லது 30 தொகுதிக்குள்ளதான் கொடுக்கணும், அதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் விரைவிலே வெற்றி பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அமைக்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நன்றி.